குருமா அப்போ சொல்லணும் நான் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எண்ணெயை ஊற்றி சரி, அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளசத்தை போட்டு அப்புறம் வெங்காயத்தை தட்டிடணும். வெங்காயத்தை வச்சு நல்லா சிவக்க தண்ணி வசக்கணுன்னா அப்புறம் இஞ்சி அரைச்சதை இஞ்சி அரைச்சி போட்டு அதில் அதுலேயும் கொஞ்சம் லேசாக அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தோடனே தண்ணி ஊற்றிடணும். ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அது வந்து கொதி வரும். அந்த வெங்காயம் கொஞ்சம் அவியத்தன்மை வரும். அந்த நேரத்தில் எடுத்து பொடி ஐட்டங்கள் சேர்க்கும். என்ன பொடியெல்லாம்? மட்டன் மசாலா ஒரு 5 பாக்கெட் போடுவோம். சரி. பெருஞ்சீரக பொடி. சரி. அடுத்தாப்புல மல்லிப்பொடி. 3 இது சேர்த்து மூடி வச்சுருவோம். அதுலேருந்து மூடி வச்சோன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா, அதுக்கப்புறம் நல்லா கொதி வரும்போது ஸ்மெல்லு நல்ல இதாகும். அப்புறம் இறக்கி வச்சுருவோம். தேங்காய் அதுக்கப்புறம் தான் இன்னொரு அதுக்கப்புறம் கூட்டு தயார் பண்ண வேண்டியதுல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, இஞ்சி வெள்ளைப்பூடு, இஞ்சி வெள்ளை போட்டு இது போட போகிறேன். இப்போ போட்டு 3 பட்டை எல்லாம் இருக்கா? பட்டை சோம்பு இல்லை போட்டு பட்டை ஏலக்காய். சரி. குழம்பு சாரதா பாட்டி அது ரொம்ப என்ன பண்ணுவேன். எங்க அம்மா கிட்டே நான் கத்துக்கிட்டேன். இப்ப அதுக்கு தேவையான சாமான்கள் நம்ம என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசால் பொடி, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்புத்தூள், மஞ்சள் பொடி, பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம், 4 சுமார் அளவு நார்மல் சைஸ்ல 4 தக்காளி பழம், 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10-15 முந்திரி பருப்பு, 1 கப் நறுக்கிய கொத்தமல்லி, 2 அரை தேங்காய் மூடி நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, அரை மூடி எலுமிச்சம்பழம். இவ்வளவு சாமான்கள் வந்து தேவை. குழம்புக்கு கிரேவி பண்றதுக்கு என்னென்ன அரைக்கிறோம்னு இப்ப நம்ம பார்ப்போம். 1 கப் நறுக்கின கொத்தமல்லி தழைய அதுல போடணும். ஜாடியில போட்டுட்டு அப்புறம் இதுல எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, இது முந்திரி பருப்பையும் கசகசாவையும் அதுல போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் கீட்டி வச்சிருக்கிற தேங்காயும் அதுல போட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கணும். ஒரு 50 எண்ணெய் விட்டுக்கணும். 50 எண்ணெயா? எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். 2 ஸ்பூன் நல்லா கும்பாரமா. அப்புறம் கரம் மசால் பவுடர் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கார பொடி அவ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஏறக்குறைய போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போற குழம்புக்கு தலை தட்டி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். பூண்டு பேஸ்ட் எண்ணெய் வதக்கின உடனே இந்த அரைச்சு வச்ச சாமான எல்லாம் அதுல விடணும். அதையும் நல்லா எண்ணெயில பொரியிற அளவு வறுக்கணும். தண்ணி சுண்டி அது வந்து எண்ணெயில பொரியணும். அலம்பி கடைசியில எப்ப தண்ணி சேர்க்கிறோமோ அப்ப அலம்பி இந்த பாத்திரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இது நல்லா வதகி அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தியா? அந்த மாதிரி பொரிஞ்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே இந்த கொத்தமல்லி, காரப்பொடி, மசால் பொடி எடுத்து வச்சதுல போட்டு அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாம நல்லா கிளறி, கைவிடாம நிறுத்தாம அப்படின்னு அர்த்தம். இந்த கிராமத்து பாஷை இப்ப வழக்கத்துல இல்லாம போயிடுது. ஆனாலும் எங்களுக்கெல்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் கொஞ்சம் அந்த பாஷை எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இப்படி வதக்கின உடனே கைவிடாம கரெக்ட் அப்படியே வச்சுக்கலாம். கையை விட்டு நக்கலாம் கூடாது. அப்புறம் பெரிய பவுல், ஒரு பவுல் வந்து வெங்காயத்தை பொடி பொடியா. எண்ணெய் காணும் பரவாயில்ல, இது இல்ல எண்ணெய் ஊத்திக்கணுமா? எண்ணெய் வேணும்னா ஊட்டுக்கலாம். இப்ப அது பொரிஞ்சிருக்கு, பூரா அதுல இருக்கிற எண்ணெய் வரும். இப்ப இந்த வெங்காயத்தை போடணும். அதுல போட்டு அதுவே நல்லா கிளறணும். வெங்காயத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் போட்டு ஆமா போட்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்க அதையும் போட்டு இதையும் நல்லா வதக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும்.
இந்த பச்சை எல்லாம் மாறி அந்த குழம்புக்கு கிரேவி அது தயாராகணும். இதுதான் கிரேவி. குழம்புக்கு பேஸ் இதுதான். இதுதான் குழம்பா மாறும். இனிமே இந்த குழம்புக்கு என்ன தான் போடுறது அப்படிங்கறதா. இதுக்கு காலிஃபிளவர் போடலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பெருசு பெருசா நறுக்கி போடலாம். வேக வச்சு போடலாமா அப்படியே போடலாமா? உருளைக்கிழங்கு காலிஃபிளவர்லாம் அப்படியே போடலாம். நல்லா உப்பெல்லாம் உரைச்சிட்டு அதுவும் நல்லா இருக்கும். இல்லாட்டி கடலை பருப்பை நல்லா அரைச்சி வடை மாதிரி உருண்டை உருண்டையா உருட்டி போட்டு அதையும் போடலாம். என்ன வேணா போடலாம். மலை கொப்தா. ஆமா. கடலைப்பருப்பை என்ன பண்ணும்? கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு மிக்சியில அரைச்சு அதுல கொஞ்சம் வெங்காயம் பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் போட்டு அதை எண்ணெயில பொரிச்சு எடுத்து குழம்பு ஆன பிறகு அந்த பொரிச்சு வச்சது அதுல போட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிடும் போது எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து தோசை இட்லி அதுக்கும் தொட்டுன்னு சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் கெட்டியமா பண்ணி தொட்டுன்னு சாப்பிடலாம். சாதத்திலயும் குழம்பா கொஞ்சம் நீர்க்க வச்சு சாதத்திலயும் நல்லா பசிஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த அரைச்ச பாத்திரத்தெல்லாம் அலம்பி அந்த தண்ணிய ஒரு 1/4 லிட்டர் தண்ணி அதுல சேர்க்கணும். 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கலரும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. எவ்வளவு காரப்பொடி போட்டிருக்குமா அது தகுந்த மாதிரி ஸ்பூனாலே போடலாம். நீங்க காரப்பொடி எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதே அளவு ஸ்பூனாலேயே உப்பு போடணும். உப்பு போட்டு அது நல்லா கொதி வரணும். எல்லாம் ஒன்னா கலந்து நல்லா கொதி வந்த உடனே என்ன தான் போடுறோமோ காய்கறி போடுறதா இருந்தா இப்போ அந்த தானெல்லாம் போட்டுடணும். காலிஃபிளவரோ உருளைக்கிழங்கோ என்ன போடுறோமோ அந்த காயை இப்போ போட்டு எல்லாத்தையும் மூடி வச்சு நல்லா ஒரு மிதமான சூட்டுல ஒரு 15-20 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்ப நம்ம இதுக்கு காய்